தமிழகத்தில் நாம் கேட்கிற எல்லா செய்திகளும் மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டடப் பொருட்கள் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நாம் கேள்விப்படுற அத்துணை விஷயங்களும் சென்னையில் மழை வெள்ளம் வந்தால் நீர் வடிகால் இல்லை, 4.5 வருடங்களாக 5 வருடங்களாக 4000 கோடி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, காவல்துறை அச்சுறுத்தல்கள். நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் காணாமல் போச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் காவல் நிலையத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மானம், மரியாதை, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ ரஜித்தை கொண்டாங்களே, அஜித் என்ன பாவம் பண்ணாரு? இப்படி காவல்துறை கட்டுக்கடங்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறது. காவல்துறை காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து மையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனித உரிமை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவிற்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை தாங்க. ஆனால் இவங்க என்ன சதி பண்ணுறாங்கன்னா, பிரச்சனையே நடக்காத மாதிரி, அப்படியே தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பது போன்று, அப்படியே தொடர்ந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து மூஞ்சி வச்சுட்டு பேசிட்டே இருக்காரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவருக்கு தெரியாமலாம் இல்லை, அவருக்கு தெரியாம நம்ம பார்க்குறோம். ஏங்க சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவரு என்ன எல்லாரும் முன்னாடி வாங்கன்றாரு. டெய்லி ஒரு ஏஐயில் ஒரு லோகோ ரெடி பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாலின் வராரு, பின்னாடி ஒரு 4 பேர் வர மாதிரி. அது என்ன எல்லோரும் முன் வருமா, என்னது வெல்வோம் ஒன்றாக, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கு முன்னாடி என்னடா டெய்லி ஒரு ஏஐயில் ஒரு லோகோ போட்டுட்ருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம், பொறுப்பே இல்லாமல் ஏஐயில் லோகோ ரெடி பண்ணி போட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜெமினியில் வந்து லோகோ ரெடி பண்ணுறது ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுறீங்களான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? ஐயோ இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியல பாருங்க. அவர் ஏதோ எல்லாம் நல்லா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. சரிங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதே தெரியாத ஒரு முதலமைச்சர் என்னத்துக்கு எங்களுக்கு? அவர் தனி உலகத்தில் பேரலல் யூனிவர்ஸில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிட்டு அவர் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருன்னா அப்படிப்பட்ட சிஎம் எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் படுற கஷ்டங்களை யாருங்க கேட்பா?